நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரசிகர்கள் எல்லாருமே பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருக்க டூ இட் ரவுண்ட் நடக்குது. இதுல ஏற்கனவே நடுவர்களா இருக்க சித்ராமா மற்றும் டி இமானோட சேர்ந்து கேஜே யேசுதாசனுடைய மகன் பாடகர் விஜய் யேசுதாஸ் மற்றும் பாடகி மஞ்சரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டீஸ் எல்லாருமே இதுல இருக்க ஒரு போட்டியாளர் மற்றொரு போட்டியாளரோட சேர்ந்து மெகாயிட்டான டூ இட் பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே சாமையா ஆத்திருக்காங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் பார்வையற்ற நிலையிலையும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல பாடி அசத்துற ஒரு குழந்தை இசைஞானி இளையராஜா, மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகியம்மா காம்போல வந்த ஒரு சூப்பரான டூ இட் பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அதற்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்கு. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்காத ஏழை பார்வையற்ற குழந்தையா இருந்தாலும் ரொம்பவே அற்புதமா பாடி இதுல இருக்க மற்ற எல்லா குழந்தைகளுக்குமே தன்னம்பிக்கை ஊட்டுற வகையில சாமை ஆசிட்டு வர ஒரு திறமையான குழந்தை நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கவர் தான் சர்வேஷ். அவர் இந்த வாரம் விஜய் யேசுதாஸ் மற்றும் பாடகி மஞ்சரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிற டூ இட் ரவுண்ட்ல சிவாஜி கணேசனுடைய முதல் மரியாதை படத்துல இசைஞானி இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா பாடின வெட்டிவேறு வாசன்ற மெகாயிட்டான டூ இட் பாடலை எடுத்து இதுல இருக்க மற்றொரு திறமையான குழந்தையான தீபா வர்ஷனாவோட சேர்ந்து தன்னுடைய காந்த குரல்னால இந்த பாடலை வேற லெவல்ல பாடி சாமையா ஆத்திருந்தாரு. இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போது அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாராட்ட அதுல குறிப்பா சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் சின்ன குழந்தைங்க பாடுறது ரொம்பவே கஷ்டம், அதுவும் காம்படிஷன்ல இப்படி ஒரு பாடல் எடுத்த செம்ம சூப்பரா கான்பிடண்டா பாடிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இதுல சிறப்பு விருந்தினரா வந்து கலந்துகிட்ட விஜய் யேசுதாஸ் மற்றும் மஞ்சரி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வழி இருக்கு, அது அப்படியே எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு சூப்பரா பாடி இருந்தீங்க. கூடவே உங்களுடைய குரலை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கள்ளங்கமுறை இல்லாத மல்லைத்தனத்தோட தெய்வீகமா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. அதன் பிறகு அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு தனித்துவம் வாய்ந்த குழந்தையாவும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச போட்டியாளராகவும் இருக்க சர்வேஷ பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த டூ இட் ரவுண்ட்ல இசைஞானி இளையராஜா, மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி அம்மா காம்போல வந்த ஒரு அற்புதமான பாடல் எடுத்து அதை வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்கத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.